ஆமாமா உங்க ஆடுறதுக்கு ஊரே ஆடுவேன். அது கூட அதிக போட்டு வருவோம். என்னையே கேக்கல, நீ தான் யூடியூப் ஆரம்பிச்ச. ஓகே, நான் தான் ஆரம்பிச்சேன். ஆனா லெட்ஸ் கோ. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ப்ரோஸ். நான் உங்கள் அஃப்ரிதீன். வெல்கம் டு ஹாப்பி ஜர்னி. இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோன்னா, எங்கள் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக குயின்ஸ்லாண்ட் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சபா எப்படி இருக்கீங்க? இப்பவே கண்ணை கட்டுது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பேசவே கூட மாட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு வந்து எதெல்லாம் போய் ஒரு குளத்தில் வந்து துப்பக்கட்டியே குதிச்சிருந்தோம்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். சென்னையில் வந்து குளம் குட்டையெல்லாம் இல்லை. ஸோ வந்து அதனால் வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஏதாவது ஒரு தீம் பார்க் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். தீம் பார்க் தான் வந்து இப்போ போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். நான் எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து விஷுவலாக வந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு பிளான் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 months ஒன்ஸாவது வந்து ஃபேமிலியோடு வந்து வெளியில் போங்க. ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னடா சொல்லணும்? என்னையே கேக்கல, நீ தான் யூடியூப் ஆரம்பிச்ச. ஓகே, நான் தான் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து உனக்காக தானே ஆரம்பித்தேன். மீதியை வந்து நாங்கள் குயின்ஸ்லாண்டில் சொல்கிறோம். இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஹாய் மக்களே, வண்டலூர்லேருந்து நம்ம வந்து அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் பிடிச்சி பூந்தமல்லி வந்து ஒரு வழியாக வந்து இங்கே குயின்ஸ்லாண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க் அப்படின்னாலே வந்து சென்னையில் வந்து மொத்தம் 3 இருக்குது. இது வந்து 3ஆவதாக இருக்குது. ஸோ அதாவது எப்படின்னா வந்து 1997 முதல்ல அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க் வந்து விஜிபி அவங்க தான் வந்து கட்டினாங்க. ஸோ விஜிபி தான் வந்து ஃபஸ்ட் இருக்கும் சென்னையிலேயே. அது வந்து ஈசிஆரில் இருக்குது. செகண்ட் வந்து எம்ஜிஎம் டிஜி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அதுவுமே ஈசிஆரில் 1999 வந்து அது ஓப்பன் பண்ணாங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 3ஆவது வந்து 2003 தான் வந்து இந்த குயின்ஸ்லாண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண புதுசில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. பட் இப்போவும் வந்து அதே அளவு ஃபேமஸாக தான் இருக்குது. ஆனால் நிறைய மைனஸ் பாயிண்டோடு இருக்குது. இடையிலேயே வந்து 2 வாட்டி வந்து இஷ்யூ ஆச்சு. அதாவது ரோப் கார் வந்து டேமேஜ் ஆகி கீழே மக்கள் விழுந்து ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. திரும்பி அகைன் வந்து அதை ஆல்டர் பண்ணி கொண்டு சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் வந்து ரீஓப்பன் பண்ணி ரன்னிங் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒன் டே அவுட்டிங்க்கு வந்து நான் ரெஃபர் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். ஸோ கிட்ஸோட ஃபேமிலியோட நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது குயின்ஸ்லாண்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து பேட்டரி கார் பார்த்தோம். அஃப்ரீதீன் வந்து விளையாண்டாரு. ஸோ நாங்கள் வந்து போகல. ஏன்னா வந்து ஒரே ஒரு ரவுண்டு தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ரவுண்டு போனால் என்ன, போகலனா என்ன. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. குயின்ஸ்லாண்டுக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆனதுமே ஃபஸ்ட்டு இந்த ரைடு தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இந்த ரைடை போயிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. பட் பெரிய கியூ நின்றுட்டு இருந்ததுனால நாங்கள் இந்த ரைடை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ரிட்டர்னில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுன்றதுக்காகவே நான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எவ்வளோ பெரிய ஹைட்டில் போகுது பாருங்கள். பார்க்கறதுக்கே வந்து சும்மா டெரராக இருக்குது அப்படியே. ஸோ அதில் ரைடு போனால் எப்படி இருக்குன்றது பாருங்கள். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எம்ஜிஎம்மில் வந்து நாங்கள் ஏற்கனவே போயிருக்கோம். அங்கே வந்து என்ட்ரு ஆனவுடனே ஃபஸ்ட்டு வந்து லாக்கர் ரூம் இருக்கும். அதாவது அந்த லாக்கர் ரூமில் வந்து நம்ம அட்வான்ஸ் பே பண்ணி கீ வாங்கிட்டு நம்மளுடைய பேக்கு லக்கேஜ் எல்லாம் திங்ஸ் எல்லாம் அங்கே உள்ளே வச்சிடலாம். பட் இங்கே எப்படின்னா என்ட்ரு ஆனவுடனே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டே சுற்றணும் லன்ச் டைம் வர வரைக்கும். வாட்டர் ரைடு இருக்கிற பிளேஸில் தான் வந்து அந்த லாக்கர் ரூம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம லக்கேஜ்லாம் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எதுவுமே ஃப்ரீயாக போய் சுற்றுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ இதில் சுற்றுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பிடிச்சிக்கோ கட்டியா பிடிச்சிக்கோ அதே சுத்துறா காசு சுத்த கூடாது வேணாம் கம்முனு அப்புறம் குதிரை ஓட்டுற மாதிரி வாடி பிடிச்சிக்கோடே நல்லா மக்களே நாங்கள் இப்போ வந்து நயாகரா ஃபால்ஸ் கிட்ட வந்திருக்கோம். ஸோ ஓரளவுக்கு வந்து ட்ரை ரைட்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து லன்ச் டைம் வந்துடுச்சு. அதனால் இந்த நயாகரா ஃபால்ஸ் கிட்ட வந்து ஒரு லன்ச் பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து நாங்கள் மெயினாக இங்கே வந்ததுக்கே வந்து பாதி வந்து வாட்டர் ரைடு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் இங்கே ஒரு வாட்டர் ரைடு கூட கிடையாது. அதாவது நயாகரா ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் நம்ம குளிச்சுட்டு வரலாம். செகண்ட் வந்து வேவ் பூல் இருக்குது. அங்கே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து விளையாடலாம். அவ்வளோதான். இது 2 தான் இருக்குது தவிர வேறு எந்த வாட்டர் ரைடுமே இங்கே இல்லை. செயற்கையாக அரேஞ்ச் பண்ணியிருந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த வேவ் பூல்ன்றது இதுவுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து வாட்டர் ரைடுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்த நேரத்தில் வந்து ரோலர் கோஸ்டர் கூட கிடையாது. அதுவுமே வந்து க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா மைனஸ் பாயிண்ட்டுமே இருக்குது. மற்றபடி வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்டால் ட்ரை ரைடில் நிறைய என்ஜாய் பண்ணலாம். எல்லா ராட்டினமும் சுற்றலாம், எல்லா ரைடுமே போகலாம். அதிலெல்லாம் வந்து பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் வந்து 6 o'clock வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னுமே முடியல. இன்னும் வந்து நிறைய ரைட்ஸ் இருக்குது. அதையும் பாருங்கள்.